தமிழ்நாடு அரசியல் களத்தில் எப்போ என்ன நடக்கும் எப்படி நடக்கும்னு யாருனாலையும் கணிக்க முடியல அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நேற்று வெளியே வந்த தேர்தல் முடிவு. யாருமே சற்றும் எதிர்பார்க்காத விஜய் தன்னோட தாவேகா கட்சி 108 இடங்களை கைப்பற்றி தனி பெரும்பான்மையோட ஒரு கட்சியாக தமிழ்நாட்டில் உருவெடுத்திருக்கு. அதுவும் தான் சந்தித்த முதல் தேர்தலிலே. இதை விட சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருமே எதிர்பார்க்காத முக்கிய தலைவர்கள் பல பேர் தோல்வி அடைஞ்சிருக்காரு. டிஎம்கேவோட தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினே தன் சொந்த தொகுதியில போட்டியிட்ட குளத்தூர்ல 3 முறை தொடர் வெற்றி கண்டு 4வது முறை தோல்வியை தழுவியிருக்காரு. இது எல்லாருக்கிட்டையும் ஒரு பெரிய ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் மாதிரி அரசியலில் ஒரு நிகழ்வாக எல்லாரும் கருதுறாங்க. ஆனால் விஜய் இவ்வளோ அதிசயத்தையும் இவ்வளோ காரியத்தையும் பண்ணிட்டு ஆனால் அவரால் கைப்பற்ற முடிந்தது 108 இடங்கள் தான். இந்த 108 இடங்களை வச்சு அவரால் ஆட்சி அமைக்க முடியாது. ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு 118 இடங்கள் வேணும். இந்த 118 இடங்கள் வர்றதுக்கு விஜய் என்னென்ன செய்வார், இல்லை என்னென்ன வழிகள் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். முதல் விஷயம், விஜய்க்கு மொத்தம் எத்தனை சீட்டு இப்போ கைவசம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 106. ஆமாம், 106 தான் இருக்குது, 108 இல்லை. ஏன்னா விஜய் 2 இடத்துல போட்டிக்கிட்டு இருந்தார். அதில் ஒரு தொகுதியில் இப்போ எப்படியும் ரிசைன் பண்ணி ஆகணும். அது திருச்சியா இல்லை நம்மளோட பெரம்பூரான்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால இந்த 2 தொகுதியில் ஏதோ ஒரு தொகுதியை அவர் ரிசைன் பண்ணி ஆகணும். அடுத்து அவங்க 108 பேரில் மீதி இருக்கிறது ஒரு சீட் போயிடுச்சுன்னா 107. இந்த 107ல் ஒருத்தர் அவங்க சபாநாயகராக சூஸ் பண்ணி ஆகணும். ஸோ சபாநாயகருக்கு ஓட்டு போடும் உரிமை இல்லை பெரும்பான்மையை காமிக்கிறதுக்கு. அப்போ அதுலேயும் ஒரு ஓட்டு காலி. ஸோ மொத்தம் இப்போ கைவசம் இருக்கிறது 106. இந்த 106 வச்சு மேற்கொண்டு அவங்களுக்கு 12 சீட்டு வேணும் அவங்களோட மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ தான் விஜயால் ஆட்சி அமைக்க முடியும், ஆட்சி கட்டில் நிரந்தரமாக உட்காரவும் முடியும். ஸோ இந்த 118 மேஜிக் நம்பரை வர்றதுக்கு விஜய்க்கு என்னென்ன வழிகள் இருக்குது அப்படின்றத இங்கே பார்ப்போம். முதல் ஆப்ஷன், டிவிகே 106 அந்த 106 118 மாற்றுறதுக்கு டிஎம்கே மற்றும் ஏடிஎம்கே கூட கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், பிஎம்கே, விசிகே, அப்புறம் பிரேமலதா விஜயகாந்த் அவங்களோட கட்சி, இவங்க எல்லா கட்சியில் இருக்கிற கூட்டணி கட்சிகளோட பேசி இந்த கட்சிகளோட ஆதரவை பெறலாம். ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் 5 இடங்களிலும், பாமக 4 இடங்களிலும், விசிகா 2 இடங்களிலும், சிபிஐ சிபிஎம் 2 இடங்களிலும், டிஎம்டிகே 1 இடங்களிலும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 1 இடங்களிலும், இந்தியன் முஸ்லீம் லீக் 2 இடத்துலையும் வின் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் கூட்டினா அவர் 118 ஈஸியாக கிராஸ் பண்ணிடுவார். ஆனால் இது இருக்க ஒரு சிக்கல் என்னன்னா, நாளைக்கு யாராவது மறுபடியும் அதில் கலந்துக்கிட்டாங்கன்னா மறுபடியும் பெரும்பான்மையை நிரூபிக்கிற சுச்சுவேஷனுக்கு விஜய் தள்ளப்படுவார். அதனால இந்த ஆப்ஷன் 1 அவர் சூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் இருக்கிற ஆப்ஷன் நம்பர் 2, ஏடிஎம்கே ப்ளஸ் டிவிகே அலையன்ஸ். அதாவது ஏடிஎம்கே மட்டும் தனியாக பார்த்தீங்கன்னா 47 தொகுதியை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏடிஎம்கே கிட்ட இருக்கிற 47 தொகுதியும் விஜய் கிட்ட இருக்கிற 106 தொகுதியும் இது ரெண்டுத்தையும் சேர்த்தாங்கன்னா அவங்களுக்கு 153 சீட்டு கிடைக்கும். ஸோ இது ஆட்சி அமையத்துக்கு பெரும்பான்மையான இது இருக்கும். ஆனால் இதுக்கு விஜய் சில காம்ப்ரமைசஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரலாம். இபிஎஸ்க்கு டெபுட்டி சிஎம், மினிஸ்ட்ரியில் ஷேர், அந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் இபிஎஸ் தலைமை இருக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஏடிஎம்கேவும் இபிஎஸும் இந்த விஷயத்துக்கு அவங்க ஒத்துக்கணும். அவங்க ஒத்துப்பாங்களான்றது ஒரு கேள்விக்குரிய. அது மட்டும் இல்லாமல் டிவிகேல செங்கோட்டையன் போய் சேர்ந்திருக்காரு. செங்கோட்டையன் ஆல்ரெடி இபிஎஸ் மேலேயும் ஒரு அதிருப்திலையும் ஒரு கோபத்திலையும் இருக்கிறாரு. அவரு இந்த அலையன்ஸ் சேர்க்க ஒத்துப்பாரா விடுவாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. இன்னொரு பக்கம் பார்த்தா என்னதான் இருந்தாலும் நம்மளோட அம்மா இருந்த கட்சி இல்லை எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி அப்படின்ற ஒரு சென்டிமெண்ட்டில் கூட அவர் ஓகே ஒத்துக்கலாம், நம்ம அண்ணன் தான் இபிஎஸ் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரே பேச்சுவார்த்தைக்கு உடன்பாடாகவும் இருக்கலாம். இது 2வது ஆப்ஷன். 3வது ஆப்ஷன், இது யாருமே எதிர்பார்க்காத மிகப்பெரிய ட்விஸ்ட். என்ன ஆப்ஷன்னா, ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் அலைன்ஸ் வைக்கிறது. அதாவது ஏடிஎம்கே ப்ளஸ் ஏடிஎம்கேவோட அலைன்ஸ் பார்ட்டி மொத்தமாக சேர்த்து அவங்க வென்று இருக்க இடம் 53. டிஎம்கே ப்ளஸ் டிஎம்கே கூட்டணி மொத்தமாக சேர்த்து அவங்க வின் பண்ணியிருக்க இடம் 73. ஸோ இந்த 2 கூட்டணியும் சேர்ந்தால் 126 சீட்டை கைவசம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த 126 சீட்டை வச்சு அவங்களால ஆட்சி அமைக்க முடியும். ஆனால் இதில் மு.க.ஸ்டாலின் ஆல்ரெடி தோற்றதால்
மேபி இபிஎஸ் சிஎம்மாவும் உதயநிதியை டெபுட்டி சிஎம்மாவும் மினிஸ்ட்ரியில் பாதி பாதியாவோ இல்லை அதுக்கேற்ற மாதிரி ஷேரோ பேசி அவங்க பிரிச்சுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் தான். இது நடக்கும்னு நம்மளால உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் திராவிடத்தை காக்கணும், இல்லை நம்ம 2 பேரும் ஒரே கொள்கை தலைவர்கள் உடையவர்கள், அதனால் நம்ம கட்சியை காப்பாற்றுறதுக்கும் நம்ம கொள்கைகளை காப்பாற்றுறதுக்கும் நம்ம ஒன்று சேருவோம் அப்படின்னு இதில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கலாம். சப்போஸ் இந்த கூட்டணினால் காங்கிரஸ் ஒரு வேளை பிஜேபி ஏடிஎம்கே கூட இருக்கிறதுனால காங்கிரஸ் வெளியே போனாலும் வெறும் 5 சீட்டு மட்டும்தான் வெளியே போகும். அப்படியே போனாலும் மீதி இருக்கிற சீட்டை வச்சு அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் தான். எனக்கு இது நடக்கும்னு யூகிக்க முடியுது தவிர நம்ப முடியலை. இதுக்கு அப்புறம் எல்லாத்தோட முக்கியமான ஒரு கடைசியாக ஒரு ஆப்ஷன் இருக்குது தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு. இது என்னென்னா, சப்போஸ் இப்போ விஜயோட யாருமே கூட்டணிக்கு போகல, டிஎம்கே ஏடிஎம்கே ஆகட்டும், இல்லை ஏடிஎம்கே டிஎம்கே கூட இருக்க கூட்டணி கட்சிகளாகட்டும் யாருமே போகல, விஜய்னால் 118 சீட்டு வின் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் தமிழ்நாட்டில் கவர்னர் பிரசிடென்ஷியல் ரூல் அமல்படுத்தப்படும். அப்புறம் அடுத்த 6 மாதத்துக்கு நம்ம மறுபடியும் ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபுல்லாகவே. ஸோ அப்போ யார் யாரோட அலையன்ஸ் வைப்பாங்க, யார் யாரோட கூட்டணி, யார் யார் வேட்பாளர்கள், அப்புறம் இதே வைபேண்ட், இதே ஸ்பீடு, இதே ஸ்ட்ரென்த்தோட டிவிகே இருக்குமா, இல்லை அப்போ எப்படி எந்த நிலைமையில மக்கள் இருப்பாங்க அப்படின்றத யாராலையும் யூகிக்க முடியாது. ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் 4 கடைசி ஆப்ஷன் தான். பட் நானும் இது நடக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கவர்மெண்ட் மாற்ற வேணும்னு சொல்லிட்டு டிவிகேவை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை மதித்து நம்ம மீதி இருக்கிற கூட்டணி கட்சிகளோ இல்லை ஏடிஎம்கேவோ ஆதரவு தருந்து ஆட்சி அமைச்சு இவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து இங்கே என்ன தான் பண்ணுறாங்கன்றதையும் நம்ம பார்ப்போம். ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்களோட சேர்ந்து நானும் வெயிட்டிங்கில் தான் இருக்கேன். இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும், விஜய் ஆப்ஷன் 1 எடுக்கிறாரா, ஆப்ஷன் 2 எடுக்கிறாரா, இல்லை ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் சேர்ந்து ஆப்ஷன் 3 எடுக்கிறாங்களா, இல்லை யாருமே எதுவுமே எடுக்காமல் பிரசிடென்ஷியல் ரூல் கொண்டு மறுபடியும் ரீஎலெக்ஷன் நடத்த திட்டம் போடுறாங்களான்றத ஆப்ஷன் 4 எடுக்கிறாங்களான்றதை பொறுத்து தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் பொலிட்டிக்கல் கண்டென்ட்டோடு நான் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.